யூடியூப் டாக்டர் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் ஒரே ஒரு கயிறை வச்சு உடல் எடையை குறைக்கிறதும் உடல் எடையை கட்டுக்குப்பா வச்சுக்கிறது எப்படியும் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஸ்கிப்பிங் அல்லது கயிறு தாண்டுதல்னு சொல்லக்கூடிய ஒரு எளிமையான செலவு குறைந்த மிகவும் பயனுள்ள உடற்பயிற்சி முறையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். உடல் எடையை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த உதவுது. ஸ்கிப்பிங் செய்கிறதால உடல் எடை குறையக்கூடிய விதம், அதோடைய நன்மைகள், முறையான பயிற்சி முறைகள், நம்ம எதெல்லாம் கவனிக்கணும், இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லா விதமான தகவல்களும் வந்து சேரும். உடல் எடையுடைய இழப்புக்கு ஸ்கிப்பிங் ஒரு உயர் தீவிர இடைவெளி பயிற்சின்னு நம்ம சொல்லணும். அதாவது ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங் இந்த வகையை சேர்ந்தது. இது உடல்ல கலோரிகளை வேகமாக எரிக்க உதவுது. இதனால உடல் எடையை குறைக்க முடியும். 1 மணி நேரத்துக்கு ஒருத்தர் ஸ்கிப்பிங் செய்யும்போது ஒரு நபருடைய உடல் எடை அதோடைய பயிற்சியுடைய தீவிரத்தை பொறுத்து சராசரியா 600லேருந்து 1000 கலோரிஸ் வரை எரிக்கப்படலாம். இது ஓட்டம், நீச்சல் அல்லது சைக்கிள் ஓட்டுதல் போன்ற பிற உடற்பயிற்சிகளை விட அதிக கலோரிகளை எரிக்கும்னு சொல்றாங்க. ஸ்கிப்பிங் செய்யும் போது உடல்ல பல தசைகள் ஒரே நேரத்தில் செயல்படுது. கால், கை, தோள்கள், மத்திய தசைகள் எல்லாமே ஒருங்கிணைஞ்சு ஒரு வேலையை செய்யுது. இது உடல் முழுக்க இருக்கக்கூடிய கொழுப்புகளை எரிக்க உதவுது. இந்த உடற்பயிற்சி இதய துடிப்பு அதிகரிக்க செஞ்சு வளர்ச்சிதை மாற்றத்தை, அதாவது மெட்டபாலிசத்தை தூண்டுது. இதனால உடற்பயிற்சிக்கு பிறகு கலோரிகள் எரிக்கப்படுது. ஸ்கிப்பிங் உடைய நன்மைகள் உடல் எடை இழப்பு மட்டும் இல்லாம ஸ்கிப்பிங் பல ஆரோக்கிய நன்மைகளையும் நமக்கு வழங்குது. முதல்ல இதய ஆரோக்கியம். ஸ்கிப்பிங் ஒரு சிறந்த கார்டியோ உடற்பயிற்சின்னு சொல்றோம். இது இதயத்தை வலுப்படுத்தி இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது. இதனால இதய நோய் அபாயம் குறையுது. அடுத்தது தசையுடைய வலிமை. கால்கள், கைகள் மற்றும் மைய தசைகளை இது வலுப்படுத்துது. இது உடலுடைய தோரணையை மேம்படுத்துது, தசைகளை திடமாக்குது. அடுத்து எலும்புடைய ஆரோக்கியம். ஸ்கிப்பிங் எலும்புகளுக்கு அழுத்தம் கொடுக்கும் உடற்பயிற்சியா இருக்கிறதால எலும்பு அடர்த்தியை அதிகரிக்க செய்து இது எலும்பு முறிவு மாதிரியான பிரச்சனைகளை தடுக்குது. அடுத்து ஒருங்கிணைப்பு சமநிலை. ஸ்கிப்பிங் செய்யும் போது கைகளும் கால்களும் ஒருங்கிணைஞ்சு செயல்படணும். இது உடல் ஒருங்கிணைப்பு மற்றும் சமநிலையை மேம்படுத்துது. அடுத்ததா பார்த்தோம்னா மனதுடைய ஆரோக்கியம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உடற்பயிற்சி செய்யும் போது என்டார்பின்கள் வெளியாகுது. இது மன அழுத்தத்தை குறைச்சு மனநிலையை மேம்படுத்துது. அடுத்து ஸ்கிப்பிங் செய்ய ஒரு கயிறு மற்றும் கொஞ்சம் இடம் இருந்தாலே போதும் இல்லையா? இதை வீட்லயோ இல்ல பார்க்ல கூட நம்ம செய்யலாம். வெயிட் லாஸ் பண்றதுக்கு ஸ்கிப்பிங்கை எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 to 2 minutes நீங்க மெதுவா ஸ்கிப் பண்ணுங்க. பிறகு 30 வினாடிகள் ஓய்வெடுக்கணும். இதுக்கப்புறமா 10லிருந்து 15 நிமிஷங்களுக்கு மறுபடியும் நீங்க செய்யலாம். ஒரு நாளைக்கு 3லிருந்து 4 செட் நீங்க பண்ணலாம். தீவிரத்தை அதிகரிச்சுக்கலாம். அடுத்து பழகின பிறகு ஸ்கிப்பிங் நேரத்தை 5லிருந்து 10 நிமிஷமா நீங்க அதிகரிக்கணும். வேகமா ஸ்கிப்பிங், ரெட்டை குதி, அதாவது 2 டைம் நம்ம குதிப்போம் இல்லையா, அதுதான் ரெட்டை குதி அல்லது மாற்றுக்கால் குதி. ஒரு கால் விட்டு ஒரு கால் ஆல்டர்னேட் ஃபுட் ஜம்போட பண்ணலாம். ஒருவேளை நீங்க வாரத்துக்கு 4 முறை 5 முறை தான் பண்ணுவேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 20லிருந்து 30 நிமிஷத்துக்கு நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். மற்ற உடற்பயிற்சிகளான எடைப்பயிற்சி அல்லது யோகாவோட இணைச்சு முடிவுகள் இன்னும் சிறப்பா இருக்கும். உங்களுக்கு வெயிட் லாஸ் நல்லாவே இருக்கும். உடல் எடையை குறைக்கிறதுக்கு உடற்பயிற்சி மட்டும் போதாது, சமச்சீரான உணவு முறையை நம்ம பின்பற்றுறது ரொம்ப ரொம்ப அவசியம். புரதம், நார்ச்சத்து, ஆரோக்கியமான கொழுப்புகள் நிறைஞ்ச உணவுகளை நம்ம சாப்பிடணும். இதுல என்ன கவனிக்க வேணும்னா, ஸ்கிப்பிங் ஒரு சிறந்த உடற்பயிற்சியா இருந்தாலும் சில முன்னெச்சரிக்கைகளை நம்ம கடைபிடிக்க வேண்டியது அவசியம். அதுல முதல்ல சரியான கயிறு, உங்களுடைய உயரத்துக்கு ஏத்த நீளம் இருக்கக்கூடிய கயிறு தேர்ந்தெடுக்கணும். கயிறு ரொம்ப நீளமாவோ அல்லது குறுகலாவோ இருக்கக்கூடாது. கான்கிரீட் தரையை தவிர்த்து மரத்தரை, மெத்தை அல்லது ஜிம் மேட் போன்ற மென்மையான மேற்பரப்புல நீங்க பயிற்சி செய்யலாம். இது மூட்டுகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாம இருக்கும். அடுத்து மென்மையான அல்லது ஆதரவு தரக்கூடிய விளையாட்டு காலணிகளை அணியலாம். இது கணுக்கால் மற்றும் முழங்கால் வலியை உங்களுக்கு தடுக்குது. அடுத்து முழங்கால் அல்லது முதுகு வலி, இதய பிரச்சனைகள் இருக்கிறவங்க ஸ்கிப்பிங்லாம் நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா டாக்டரை வந்து அணுகிட்டு அதன் பிறகு முறையான பயிற்சி நீங்க எடுத்துக்கணும். முதல்ல அதிக தீவிரத்தோட பயிற்சி எடுக்க முயற்சிக்கவே வேணாம். உங்களுடைய உடல் திறனுக்கு ஏத்த மாதிரி படிப்படியா தீவிரத்தை அதிகரிச்சுக்கோங்க. ஸ்கிப்பிங் ஒரு சிறந்த உடற்பயிற்சி முறை. இது உடல் எடையை குறைக்கிறதுக்கு மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுது. சரியான முறையில நீங்க வந்து உடல் எடையை திறம்பட குறைக்க முடியும். இருந்தாலும் இது ஒரு சமச்சீரான உணவு முறையோட இணைக்கிறது முக்கியம். டயட் ஃபுட் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு
உங்களுக்கு உடல்நிலைக்கு ஏற்ப பயிற்சியை தொடங்குறது, அடுத்து முன்னெச்சரிக்கைகளை பின்பற்றுறது ரொம்ப அவசியம். அதனால ஒரு கயிறு எடுத்து உங்களுடைய உடற்பயிற்சி பயணத்தை இன்னைக்கே தொடங்குங்க. உங்கள் உடல் எடை குறைக்கிறதுக்கு, இலக்கு அடையறதுக்கு ஸ்கிப்பிங் ஒரு வேடிக்கையான மற்றும் பயனுள்ள வழியா இருக்கும். மறுபடியும் ஒரு முறை சொல்றேன், உங்களுக்கு உடல்நிலையில ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா நீங்க மருத்துவரை அணுகிட்டு அதன் பிறகு இந்த பயிற்சியை தொடங்குங்க. வாழ்த்துக்கள்.